படையாட்சிக்கு இடம் தம்பிக்கோ தங்கைக்கோ பறையர் மாவட்ட தலைமையில் இருப்பான். அவன் வானான் கூட்டிகிட்டு தெருவு, அம்மா எங்க அண்ணனுக்கு போடு, என் தங்கச்சிக்கு போடு. இதான்டா சமூக மாறுதல். இது நடந்து கொண்டிருக்கு, உனக்கு தெரியாது. நீ என்ன பட்டியல இருந்து வெளியேற்றுறது? தேவேந்திரருக்கு பொது தொகுதியில இடம் பளிச்சுன்னு தெரிகிற இடத்துல நிறுத்து. போட்டா போடுறான், போடலன்னா போறான். சாதி பார்த்துட்டான்னா அப்புறம் நம்ம என்ன சாதிக்க போறோம்? இங்க என்ன சாதிக்க போறோம்? அப்ப நம்ம கோட்பாடே தோக்குது. என்னையே சாதி பாக்குற, சாதிக்க துடிக்கிற என் எண்ணத்தை பாரு. நான் எந்த மதம் நேயம் பாக்குறேன்? நாங்கள் முன்வைக்கிற மாநிலத்தை பாரு, உயிர்மை நேயத்தை பாரு, எங்க கருத்தை பாரு. ஏன் எங்க நிறத்தை பாக்குற? எங்க கருத்தை பாரு, எங்க கோட்பாட்டை பாரு, உயர்ந்த கொள்கை நிலைப்பாட்டை பாரு. அதை தான் கவனிக்க வைக்கணும் மக்களை, அதை தான் கொண்டுட்டு போகணும். அதனால நீங்க அறிவிக்கும் போது தெரியும் எவ்வளவு அக்கறை எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கவனமா வேட்பாளரை தேர்வு செஞ்சு நிறுத்திருக்கோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள குழப்பிக்கிற வேணா, அதெல்லாம் அண்ணன் நேர்த்தியை சரியா செஞ்சிருவேன். நீங்க சட்டத்தை பற்றி கவலையே அண்ணன் பட வேண்டியது இல்ல. நாங்க இருக்கிறோம் அப்படின்னு உறுதியை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும். இதெல்லாம் இதுவரை சிறப்பா கொண்டு வந்துட்டீங்க. இனி மீதி இருக்கிற காலங்கள்லையும் இதே மாதிரி ஒருங்கிணைந்து உறுதித்தன்மையோட நில்லுங்க. தமிழர்கள் நாம் பலகீனப்பட்டதற்கு காரணம் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்மகிட்ட உரிமை இல்லை. மற்ற இனங்கள் தனித்தனியாக வாழும், கூடி செயல் செய்யும். தமிழர்கள் ஒற்றுமை ஒன்னாக வாழ்வார்கள், தனித்தனியாக செயல் செய்வார்கள். இதான் இவர்கள்ட்ட இருக்கிற சிக்கல். இவர்களுக்கென்ற அரசியல் வராம போனதுக்கு சிக்கல். அப்ப அதை நம்ம தகர்க்கணும். தகர்த்து நம்ம தமிழ் தேசியனத்தின் ஓர்மைதான் அரசியல் வலிமையா மாறும், அரசியல் வலிமைதான் அதிகார வலிமையாக மாறும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய ஒரு தம்பி தனிமரம் தோப்பாகாது என்று சொன்னார். சரிதான், தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தனிமரம் தோப்பாகாது, அது எப்படிப்பட்ட உண்மையோ அப்படி தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப தனித்தனியா மரமா இருந்த நாம் இணைந்து தோப்பா ஆயிருக்கோம். அங்கங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக இருந்த நாம் ஒருங்கிணைந்து பெருநெருப்பாக ஒரு புரட்சி தீயாக தமிழக அரசியல் களத்தில் பற்றி பரவி கொண்டிருக்கிறோம். அதனால இது பிரபாகரன் என்ற பெருந்தி பற்ற வைத்த புரட்சி நெருப்பு. இது பற்றி எரியும், விடுதலை கனவை அடையும். அது வரைக்கும் கவலைப்படாம களத்தில் நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிற வரை நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடி களத்தில் சந்திப்போம். இன்னும் ஒரு உரை கலந்தாய்வு செய்யறதுக்கு நமக்கு இது இல்லை. இங்க பேசிய தம்பி எல்லாரும் சொன்னாங்க, ரூபஸ்ல இருந்து தம்பி திருமுருகன்லாம் 7 பேர் விடுதலைக்கு என் தம்பி பிரபு, அங்கிருந்த பாரி, அவங்க எல்லாம் எவ்வளவு அரும்பாடு ஆற்றினார்கள் என்பது தெரியும். எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய மூத்தவர் ரொம்ப பெரும் முயற்சியை எடுத்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு 26 வயது. அப்போ 26 லட்சத்தை பெட்டியில வச்சு அவர் வீட்டுல வச்சு இந்த வழக்கை நீங்க நடத்துங்கன்னு அவருக்கே ஒன்றும் புரியலன்றவல. இத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கும்போது ஒரு அவ்வளவு பெரிய இயக்கம், இந்த வழக்கை நீங்க நடத்துங்கன்னு ஒரு சின்ன பையனை பார்த்து பெட்டியை வச்சுட்டு போனோன்னா, அப்ப இத்தனை பேர் இருக்கும்போது என்னைய தூக்கிட்டு போன மாதிரி தான். அது மாதிரிதான் அது. அவரு சாதாரணமா எடுத்துட்டு போக மாட்டாப்புல நம்ம ஆளு, உங்களுக்கு தெரியும். அது இப்ப தெரியும். இப்ப என் தம்பி எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்டிடி இல்லாம பிரபாகரனின் தீர்க்க தரிசனம் சீமான். ஏன்னா அவர் அங்க வச்சுக்கிட்டு இந்த சினிமா டைரக்டர் கூட்டி வச்சுட்டு என்னடா இப்படி இவ்வளவு செல்லம் கொஞ்சம் இப்படி காய்க்கில் வச்சுக்கிட்டு சுட்டு பழகிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு அப்ப தெரியல எங்களுக்கு. அப்ப தெரியல, ஆனா இப்ப தெரியுது ஏன் அவரை தேர்வு பண்ணி கொண்டாந்து நிறுத்தினாருன்ட்டு. இப்ப நம்ம நினைச்சிருந்தா பெரிய வியாபாரம் செய்யலாம், இந்த தேர்தலில் செய்யலாம், போன தேர்தலில் செஞ்சிருக்கலாம், செய்யலாம். ஆனா அது இல்ல. நாம நிக்கிறது நம்ம அரசியல் வியாபாரம் செய்யல, தேசிய இனத்தின் விடுதலைக்கு நம்ம செய்யறோம். அதனால இங்க வந்த கட்சிகள்லாம் அரசியல் விடுதலைன்னு வந்துட்டு அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. நாம அப்படி இல்லை, நாம அரசியல் விடுதலைக்கு வந்தவர்கள், அதுல உறுதியாக நிற்கிறோம். அதனால என் அன்பு பிள்ளைகள் எல்லோரும் உறுதியாக நின்று நீங்க இந்த கப்பலை கரை சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புறேன். தலைவர் எனக்கு சொன்னது, இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் தானாக கப்பலில் ஏறி விடுவார்கள் என்று. இப்ப நாம அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் முழுமையா கொடுத்துருவோம். ஏன்னா
எல்லாருக்கும் தெரியுது இவனுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க, ஆனா அவன் போக மாட்டான்னு தெரியுது. அதுதான் வெகுவான மக்கள் நம் மீது ஈர்ப்பு கொண்டு நம்மளை நேசிக்க தொடங்குவார்கள். இவங்களுக்கு பணமோ பதவியோ ஒரு பொருட்டல்ல, நாடும் நாட்டு மக்களின் நலனும் தான் முக்கியமா இருக்குது. அதனால இந்த பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாநாட்டை பேரெழுச்சியாக நடத்தி காட்டணும். நாம நடத்துற மாநாட்டை பார்க்கும்போது, மற்ற கட்சிகள் மாநாட்டை பார்க்கும்போது, மாநாட்டையே இவ்வளவு அமைதியா, இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு நேர்த்தியா நடத்துறாங்களே, அப்ப நாட்டை கொடுத்தால் எப்படி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அதான் இங்க முதன்மையானது. இந்திய பெருநாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கும் காவல்துறைகள் முன்னாடி இருக்கை போட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியில் இருக்காது, நம்ம கட்சிக்கு மட்டும்தான் அமைதியா உட்கார்ந்து. அதேதான் இந்த மாநாட்டிலையும் நடக்க போகுது. சிறப்பாக நாம் செய்வோம். நீங்க உறுதியா நில்லுங்க. தலைவர் சொன்னதுதான், வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழ்.